வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. தற்பொழுது நாம் சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, தைரியம், தலைமை பண்பு, துணிச்சல், தன்னம்பிக்கை, முன்கோபம், விடாமுயற்சி இவையெல்லாம் உங்களுடைய இயல்பான குணம். காரணம் ராசியாதிபதி சூரிய பகவான். தற்பொழுது குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகப்பட்ட ரிஷபராசியில் இருந்து 11ஆம் இடமாகப்பட்ட மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்வது அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகம். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி. பொதுவாக குரு புத்திக்காரகன், தனக்காரகன், பூர்வ புண்ணிய காரகன் மற்றும் புத்திரக்காரகன். எனவே பூர்வ புண்ணிய காரகனாகப்பட்ட குரு பகவானே உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். தனுசு ராசிக்கு அதிபதி, அவரே மீன ராசிக்கும் அதிபதி. பொதுவாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் 8ஆம் இடம் கௌரவஸ்தானம், கௌரவம், பணபலம் மற்றும் ஆயுள் ஸ்தானம். ஆகையால் தான் சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் அதிக கௌரவத்தை பார்க்கக்கூடியவர்கள். எந்த இடத்திலும் உங்களுடைய கௌரவத்திற்கு, உங்களுடைய மதிப்புக்கு, மரியாதைக்கு சிறிது இலக்கு ஏற்பட்டாலும் அவை நீங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உடனடியாக அதற்கான எதிர்ப்பை காட்டுவீர்கள். ஏனெனில் சிங்க ராசியிலே பிறந்தவர்கள் என்பதனால் மட்டுமல்ல,
குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 8க்கும் அதிபதியாக வருவதனால்தான். குரு முழு சுபர். ஆகையால் முழு சுபராகப்பட்ட குரு அந்தன். எப்பொழுதும் பிராமணர்கள் எந்த இடத்திலும் தன் கௌரவத்தை இழக்க மாட்டார்கள். குருவோ பிராமணர். அதே சமயத்தில் சுக்கிர பகவானும் பிராமணர் தான். அவ்வாறு பார்க்கின்ற சுக்கிரன் அசுர குரு, குருவோ தேவகுரு. எனவே தான் சிம்மராசிக்கு அதிபதி அதே சமயத்தில் 8ஆம் இடமாகப்பட்ட இடத்திற்கு குரு அதிபதியாக வருவதனால்தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அதிக கௌரவம் பார்க்கக்கூடிய. பொதுவாக உங்கள் தோல் மீது ஒருவர் கை போட்டாலே, என்ன தோல் மீது கை போட்டு அழுத்துகிறாயா என்று தட்டி விட்டு விடுவீர்கள். அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள், இயல்பான குணம் கொண்டவர்கள். இப்பொழுது குருவாகப்பட்டவர் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 10இல் குரு அமர்கின்ற பொழுது பல்வேறு விதமான இடர்பாடுகள், தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவற்றிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள், மாற்றங்கள், முன்னேற்றத்தில் சில தடைகள் இவையெல்லாம் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி. இருப்பினும் சிலருக்கு ஏற்படாமலும் இருந்திருக்கலாம். காரணம், அவர் உங்களுக்கு யோகாதிபதி என்கின்ற ஒரு அமைப்பும் இருப்பதினால். மேலும் அவருடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்களும் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். பொதுவாக கோச்சார பலன்களை மட்டும் முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. இப்பொழுது சிம்மராசிக்கு 11லே குரு, அதே சமயத்தில் 8லே சனி வந்து விட்டார், அஷ்டம சனி. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7க்கு ராகு வரப்போகிறார், கேது ராசிக்கு வரப்போகிறார் என்று எந்த இடத்தில் யூடியூபிலே நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கான ஒரு ராசிக்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. நிச்சயம் எங்களுடைய பதிவாகப்பட்ட பாரத் கர்மாயிலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கலாம், இனி சப்ஸ்கிரைப் செய்வதாக இருக்கலாம். இப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு உங்களுக்கு குருவாகப்பட்டவர் 11க்கு வருவது மட்டும் உங்களுக்கு யோகத்தை தருகிறதா என்கின்ற குரு பயிற்சி பலன்களிலே அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். அதே சமயத்தில் சனி பயிற்சிக்குரிய பலன்களையும் பார்த்திருப்பீர்கள். மேலும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்ய போகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11ஆம் இடம் மூத்த சகோதரஸ்தானம், 11ஆம் இடம் நம்மளுடைய 2ஆம் திருமணம், முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு முதல் திருமணம் இழப்பாக, விவாகரத்து அல்லது முதல் திருமணம் தவறுபடுகின்ற நிலையிலே அப்படி இருக்கின்ற பொழுது நாம் 7ஆம் இடம்தான் முதல் திருமணத்துக்கு என்றால் 2ஆம் திருமணம் என்று வருகின்ற பொழுது 11ஆம் இடம் என்று பல்வேறு விதமான அமைப்புகள், காரகங்கள் மற்றும் அந்த ஸ்தானத்துக்குரிய பலன்கள் இவ்வாறு அமைகின்றது. 11ஆம் இடம் என்றால் பொதுவாக லாபஸ்தானம், அது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று, மூத்த சகோதரஸ்தானம். அப்படி பார்க்கின்ற பொழுது லாபம் என்ற இடத்தில் தனக்காரகன் அமர்கின்றார். மேலும் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு அமர்கின்ற பொழுது அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசை பார்க்கிறார். பொதுவாக குரு பார்வை கோடி நன்மை. ஏனெனில் குருவுடைய பார்வை 5, 9 இது விசேஷ பார்வை. 7ஆம் பார்வை அனைத்து கிரகங்களுக்கும் இருக்கின்றது. இங்கு குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு மட்டுமே விசேஷ பார்வை இருக்கின்றது. இவற்றில் சனி, செவ்வாய் என்று பார்க்கின்ற பொழுது இயற்கை அசுபர்கள். குரு முழு சுபர். நவக்கோள்களிலே ஒரே ஒருவர் மட்டுமே முழு சுபர். சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் முக்கால் சுபர், புதன் என்று எடுத்துக்கொண்டால் அரை சுபர் தான். அவர் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். புதன் எப்பொழுதும் சூரியனின் நெருக்கத்தில் அடிக்கடி சூரியனோடு சேர்ந்து விடுவார், சில சமயங்களில் வக்ரமும் ஆகி விடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் குருவாகப்பட்டவர் முழு சுபராகவும் உங்களுக்கு அவர் யோகாதிபதியாகவும் இருப்பதும் 11ஆம் இடம் லாபஸ்தானுக்கு வருவது உங்களுடைய செயல்களிலே, உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது லக்ஷ்மி ஸ்தானம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஒருவருக்கு எந்த இடம் என்றால் 5, அதற்கு அடுத்ததாக 9 அடைய வேண்டிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதா என்பது 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம். என்னதான் அதிர்ஷ்டங்களும் அது அனுபவிக்கணும் இல்லையா, அது 9ஆம் இடம் வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5க்குரியவர் குரு, 9க்குரியவர் செவ்வாய். எனவே சிம்மராசிக்கு யோகாதிபதிகள் என்றால் குரு, செவ்வாய். இல்லை செவ்வாய் முழுமையான யோகாதிபதி. 4 என்கின்ற கேந்திரத்துக்கும் 9 என்கின்ற கோணத்துக்கும் அதிபதி. எனவே இங்கு ஆண்டுகோளாகப்பட்ட குருவை யோகாதிபதியாக பெற்றிருக்கிறீர்கள். அத்தகைய யோகாதிபதியாக குரு உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவது சிம்மராசிக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு முயற்சியிலும் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது குரு பகவான் மே மாதம்
14ஆம் தேதி 2025 முதல் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். முன்னுரையிலே குருவாகப்பட்டவர் வக்ரமாக வருகின்ற காலம். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகத்துக்கும் செல்கின்றார். கடகத்தில் வக்ரமாவார். திரும்ப மீண்டும் மிதுனத்துக்கு செல்வார். அங்கு வக்ரமாவார் என்பதெல்லாம் மிக மிக விரிவாக கூறியிருக்கின்றேன். ஆகையால் சிம்மராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் முன்னுரையும் முழுமையாக பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கான அந்த வக்ரகாலங்கள் எல்லாம் தெரிய வரும். சொல்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரங்கள் நீண்டு கொண்டு அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி என்று. இருப்பினும் உங்களை பொறுத்தவரை பார்க்கின்றபோது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2026 வரை குருவாகப்பட்ட வக்ரமாக இருப்பார். கடகத்தில் வக்ரம், மிதுனத்தில் வக்ரம் என்று. எனவே முன்னுரையும் பாருங்கள். இந்த இடத்தில் நாம் தெரிய வேண்டியது, சிம்மராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு வருவது யோகத்தை தரக்கூடியதா? நிச்சயம் யோகத்தை தரக்கூடியது. காரணம், குரு உங்களுக்கு லாபத்தில் அமர்கின்ற யோகம் மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகு வருவார். மே மாதம் 19ஆம் தேதி 2025. அதே மே மாதத்தில் குரு பயிற்சி என்றால் ராகு கேது பயிற்சி 19ஆம் தேதியே, ஒரு வார இடைவெளிதான். ஆகையால் 7ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகுவை குரு பார்ப்பார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது. ராகு கேது பயிற்சியில் விரிவாக பார்க்கலாம். இந்த இடத்தில் குருவாகப்பட்டவர் லாபத்தில் இருக்கின்ற போது அவர் பார்வை செய்கின்ற இடங்கள், ஏனென்றால் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தைத்தான் அதிகமாக சுபத்தன்மையை ஏற்படுத்திடுவார். சுபத்தன்மையாக அந்த பார்வையோடைய, அந்த சுபருடைய பார்வை என்கின்றது குருவுடைய பார்வை. அத்தகைய கோணப்பார்வைகள் 5, 9 என்பது திரிகோண ஸ்தானங்கள் என்பதனால் அந்த இடங்களுக்கு பார்க்கின்ற குருவால் அந்த இடத்தில் அமர்கின்ற கிரகங்கள் அந்த இடம் மிகவும் பலம் பெறும். எனவே குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 11க்கு வருகின்ற பொழுது தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் மிகவும் முக்கியமான இடம். 3ஆம் இடம் என்பது திரிகோணத்திலும் வரவில்லை, கேந்திரத்திலும் வரவில்லை, ஆனால் உபசயஸ்தானத்தில் வருகிறது என்றால் அந்த உபசயஸ்தானம் என்கின்ற 3, 6, 10, 11 11ஆம் இடம் என்கின்ற இடமாகப்பட்ட மிதுனத்தில் குரு அமர்ந்து இன்னொரு உபசயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 6, 10, 11 இந்த இடங்கள் உபசயஸ்தானங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 11லே அமர்ந்து 3ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசியை பார்க்கிறார். இந்த இடத்தில் என்ன ஒரு அற்புதம் என்றால், குரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 11ல் குரு வந்தாலும் குரு அமர்கின்ற வீடான மிதுன ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம் இருக்கும். குருவோடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். இந்த துலாம் ராசியிலே விசாக நட்சத்திரம் என்கின்ற குருவோடைய நட்சத்திரம் இருக்கும். அதன் பிறகு தனுசை 7ஆம் பார்வையாக தனுசு சொந்த வீடு. அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பா. கும்பராசியில பூரட்டாதி என்கின்ற குருவோடி நட்சத்திரம் இருக்கும். எனவே ஒரு சேர 5ஆம் பார்வையாக தன் நட்சத்திரம் இருக்கின்ற வீடாக துலாம் ராசியை பார்க்கிறார். தனுசு ராசி தன் சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதாவது கும்பராசியை 9ஆம் பார்வையாக பார்க்க அங்கு பூரட்டாதி. எனவே குருவுடைய இந்த பார்வை தன்னுடைய நட்சத்திரங்கள் மீதும் வீடு மீதும் இருப்பதனால் அந்த இடங்கள் மிகவும் பலம் பெறும். எனவே துலாம் ராசி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கற்பனை திறன், எழுத்தாற்றல், காது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் குரு பார்வையால் அது நிவர்த்தியாகும். அதெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் முழுமையாக பார்க்க முடியும். இது கோச்சார பலன்தான். இருந்தாலும் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் 3ஆம் இடம் பலம் பெறும். அப்பொழுது என்ன நோக்கம்? பொதுவாக சிம்மராசி முயற்சியிலே மனம் தளராதவர்கள். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் மனம் மட்டும் ஒரு திடமாக இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமற்ற நிலை வரவில்லை என்றாலும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சி இருக்கும். அந்த முயற்சியிலே மனோதைரியம் அதிகமாகும். மனோதைரியம் அதிகமாகும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் இல்லையா? எனவே எடுக்கின்ற காரியங்களில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவற்றிலே அஷ்டம சனியும் நடக்கும். அஷ்டம சனிக்குரிய சில பரிகாரங்கள், அனுமன் சாலிசாவை கேட்பது, ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது வருடத்துக்கு ஒரு முறையாவது. ஏனெனில் 7.5 விட அஷ்டம சனி அதிக பாதிப்பை கொடுக்கும். ஆனாலும் இங்கு குருவோடைய அந்த திடமான யோக பலம் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை தடுக்க முடியுமா என்றால் நிச்சயம் எதிர்க்க முடியும். காரணம் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
தைரியத்தை கொடுப்பார். ஆகையால் எந்த ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளிலே, சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கான ஒரு குறுக்கீடுகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக முயற்சியால் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பை பெறும். எனவே 3ஆம் இடம் மிகவும் சிறப்பாகிறது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆதரவு இருக்கும். காரணம், அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் நீங்கள் சிம்ம ராசி என்று. இந்த நேரத்தில் அவர்கள் தன் அண்ணனுக்கு அஷ்டம சனி நடக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள். நிச்சயம் அவர்கள், நீங்களே இந்த ஜோதிட பலன் பார்க்குறீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் நிச்சயம் அவங்களுக்கும் ஜோதிட ஆர்வம் இருக்கும். ஆகையால் அப்பொழுது உங்களுக்கு இப்பொழுது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றபோது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட தனுசு ராசியை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. கால புருஷ தத்துவத்திற்கு 9ஆம் வீடு, அதாவது தனுசு. அந்த வீடு ஆகப்பட்டது குருவோடைய வீடு. குரு இங்கு 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். பொதுவாக ஆண்டுக்கோள்களாக இருக்கட்டும், மாதக்கோள்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமும் தன் சொந்த வீட்டில் இருந்தால் அது ஆட்சி அறிந்தது. உச்ச வீட்டில் இருந்தால் உச்ச பலம். ஆனால் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் மிக பலம். காரணம், ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் தான். அப்படி பார்க்கின்ற குருவை பார்ப்போம் பொழுது குருவுக்கு 3 நட்சத்திரம் தான். அதாவது புனர்பூசம், விசாகம், அதற்கு அடுத்ததாக பூரட்டாதி. இப்போ மிதுன ராசிக்கு வந்திருக்கிற குரு புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கே வருவார். அதே போல தான் விசாகத்துக்கும் வருவார், பூரட்டாதி. எனவே ஒரு கிரகம், அதுவும் ஆண்டுக்கோள்கள், குறிப்பாக சனி என்றால் அது பாருங்கள், ஒரு ராசியில் 2.5 வருடம் இருப்பார். அப்போ எத்தனை சுற்று? ஒரு சுற்று 30 வருடம் 12 ராசினா எப்போ வருது? எவ்வளவோ ஆண்டுகள் கழித்து திருப்பி நம்ம நட்சத்திரம் வரும். ஆகையால் ஒரு ராசிக்கு வந்தால் ஒரு வருஷம் குரு இருப்பார்னா அந்த நட்சத்திரத்திலே ஒரு 3 மாதம் தான் இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் உங்களுக்கு குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பது மிகவும் யோகத்தை தரும். தனுசு பலம் பெறும். தனுசாகப்பட்டது 5ஆம் வீடு. புத்திரர்களால் யோகியம், பூர்வீக சொத்து உங்களுக்கு தேடி வரும். பூர்வீக முன்னோர்கள், பித்ருக்கள். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய பித்ருக்களை தெரிவிக்கக்கூடிய இடம். உங்களுடைய தாத்தா, தாத்தா, குறிப்பாக தாத்தா. ஏனென்றால் 5ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். உங்களுடைய தந்தை என்பது 9ஆம் இடம் வீடு. 4ஆம் இடம்னா அம்மா. அப்படி பார்க்கும்பொழுது 9க்கு 9 தான் 5. அதாவது உங்கள் தந்தைக்கு தந்தைன்னா அது உங்களுக்கு தாத்தா. ஆக 5ஆம் இடம் உங்கள் குழந்தை, சந்ததிகள் என்றோன்னே நம்மளுடைய முன்னோர்கள். நமக்கு நீங்கள் அவங்களுக்கு பேரன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது உங்களுடைய சன்னதி வளருது இல்லையா? ஆகையால் 5ஆம் இடம் உங்களுடைய பித்ருக்கள் ஸ்தானம். ஆகையால் தான் 5ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டால் பித்ரு தோஷம் இருக்கும். பொதுவாக ஒருவருக்கு 5லே சனி, 5லே ராகு, கேது இருக்கிறார்கள் அதாவது பித்ரு தோஷம் என்போம். ஆகையால் தான் 5ஆம் இடத்தை குரு தன் சொந்த வீட்டை பாருங்கள். பித்ருக்கள் ஆசி, முன்னோர்கள் ஆசி, குலதெய்வ அருள், குலதெய்வத்துடைய பரிபூர்ணமான அருள் ஆசை கிடைக்கும். இவர்களுடைய பலம் இந்த நேரத்தில் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் முன்னோர்கள், பித்ருக்கள் ஆசியும் குலதெய்வ அருளும் கிடைக்கின்ற பொழுது எத்தகைய சூழ்நிலைகளும் நன்மையாகவே மாறும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு அன்பாக உங்களுக்கான தேடுதலுக்குரிய வெற்றிகளை வழிவகுத்து கொடுக்கும். ஆகையால் இந்த காலம் உங்களுக்கு குரு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். சொந்த வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு நன்மைக்குரியதாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் அதிர்ஷ்டம் இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. என்னன்னா, நீங்களே ஒரு தலைமைக்குரியவர். உங்களுக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆளுகளுடைய நட்பும் இருக்கும். மிக கீழே இருக்கிறவங்க கூட நீங்கள் சமசமமாக இருப்பீங்க. பெரியோர் சின்னோர் அப்படின்லாம் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு சிம்ம ராசிக்கிட்ட இருக்காது. எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய, குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கவங்க தந்தை மீதும் தாய் மீதும் மிகுந்த அன்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். இயற்கையாக என்னுடைய அனுபவத்தில் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய பித்ருக்கள் ஆசி, உங்களுடைய நண்பர்களால் உதவி, உங்களுடைய செயல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய ஆதரவு இதையெல்லாம் இருக்கும். இது தனுசை பார்ப்பதனால். மேலும் அதற்கு அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட கும்ப ராசியை பார்க்கிறார். அங்கு ராகு இருப்பார். ராகுவை பார்ப்பார். அப்போ இந்த ராகுவை பார்க்கிற குரு என்ன செய்வார்? ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. ராகு ஒரு கேந்திரத்தில் இருந்தால் யோகம் என்றாலும் பொதுவாக ராகு 3, 6, 10, 11, குறிப்பாக 3, 6, 11 இருந்தால் மிகுந்த யோகம்.
இந்த இடத்தில் உங்களை பொறுத்தவரை சிம்ம ராசியில பிறக்கிறவங்களுக்கு ராகு தசை கட்டாயமாக மத்திம வயதில் வரும். 45 வயது 40 வயது, அது குறிப்பாக ஒரு ராகு இந்த சிம்ம ராசியில் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மத்திம வயதிலேயே வந்துடும். ஒரு சின்ன வந்து ஏன்னா உத்திரத்தில் பிறக்கிறவங்க சிம்ம ராசின்னு எடுத்திங்கன்னா சூரிய தசை ஒரு 6 வருஷம் வச்சுங்களேன். 6 வருஷம் கூட இருக்காது. ஒரு ஏன்னா உத்திரம் 1ஆம் பாதத்தை பின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வைங்களேன். 1ஆம் பாதம் தான் சிம்ம ராசிக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். அப்போ என்ன ஆயிடுச்சு, உங்கள் 17 ஒரு இன்னும் 21 வயசுலலாம் உங்களுக்கு ராகு தசை வந்துடும். அப்போ இந்த ராகு தசை 18 வருஷம் ராகு தசை. இதே நீங்கள் பூரத்தில் பிறந்ததாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 30 வயசில் கூட ஒரு மூரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர தசை, அப்புறம் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ஒரு 40-45 வயசில் வந்துடும். 40 வயசில் கட்டாயமாக சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்கு, மகத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும். அது 48 வயசு. ஆகையால் ராகு தசை கட்டாயமாக வாழ்க்கையில் மத்திம வயதில் வரும். ஆகையால் இப்பொழுது ராகுவை குரு பார்க்கிறார். ராகுவை குரு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்த அந்த ராகு தசையிலே குரு புத்தியோ அல்லது ராகு தசையிலே புதன் புத்தியோ உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த ஆண்டு குரு பயிற்சிக்குரிய இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுதியான யோகத்தை கொடுக்கும். ஏனெனில் குரு ராகுவை பார்க்கணும். ராகு தசையில் குரு புத்தி அல்லது ராகு தசையில் புதன் புத்தி ஏன் கூறுனா குரு இருக்கிற வீடு புதனுடைய வீடு. அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு தசையில் குரு புத்தியா அல்லது ராகு தசையில் புதன் புத்தியா இன்னும் நடக்குதுன்னு பார்க்கணும். எப்பயுமே எங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வருடத்துக்கு ஒரு முறையாவது இதுவரை பார்க்கணும்னாலும் நமக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கிற தசைனா பிரச்சனை இல்லை. எத்தனை வந்து ஒரு 2 வருஷம் ஏன்னா ஒரு தசையில் ஒன்று ராகு தசைன்னு எடுத்துக்கிட்டால் குரு தசை குரு புத்திலாம் ஒரு 2.5 வருஷம் நடக்கும். புதன் புத்தியும் அவ்வாறு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது இப்போ தெரிஞ்சுங்க. ஏன்னா அஷ்டம சனி இருக்குது, 7ல் ராகு, ராசியில் கேது, என்ன தசா புத்தி நடக்குது. இதே செவ்வாய் தசை நடக்கலாம், இல்லை குரு தசையும் நடக்கலாம். ஆகையால் வயதை பொறுத்து உங்களுடைய தசைகள் மாறும். ஆனால் இந்த தசைகள் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும். செவ்வாய் தசை, குரு தசை, ராகுவா தசை, அடுத்தது ராகு தசை அல்லது அடுத்தது குரு தசை. செவ்வாய் ராகு குரு இவங்க வாழ்க்கையில் கட்டாயமாக தசைகள் வந்தே தீரும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் எப்படி இருக்கிறார் இதை அறிந்து கொள்ள வேண்டும். பொது பலன் ஒரு சிம்மராசிக்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழவே கூடாது. ஏனென்றால் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆகையால் இப்பொழுது கும்பத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். கும்பம் பலம் பெறுகிறது. 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு. கணவருடைய ஆதரவு பெண்களுக்கு கிடைக்கும், மனைவியோடைய ஆதரவு ஆண்களுக்கு கிடைக்கும். அஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும், பொருளாதார ரீதியாக இழப்புகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி உதவி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக சிம்மராசி சகோதர சகோதரிகளே, வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன். சிம்மராசி வெளியே உங்களுடைய விளையாட்டை தனி. சிங்கம் ஒத்தையாக போனாலும் ஓங்கி அடித்தா 1.5 டன் அடி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் அமைதி மற்றும் இன்பம் மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற பொழுது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்பில் 7ல் ராகுவை குரு பார்ப்பதனால் அந்த அமைதி நிலவும். எனவே இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு 7ஆம் இடமாகப்பட்ட கும்பமும் பலம் பெறுகிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வருடம் உங்களுக்கு குரு 11 யோகத்தில் இருப்பதனால், குரு யோகத்தில் இருக்கும்போது குருவோடைய வீட்டில் தான் சனி இருக்கார். குருவோடைய வீட்டில் சனி இருக்கும் பொழுது குரு சனி ஒரு கெடுதலை செய்யும்போது எப்பயுமே ஒரு கிரகம் ஒரேடியாக அவர் இருக்கின்றன வீட்டுக்கு அதிபதி. அந்த வீட்டுக்கு அதிபதி ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தால் அவர் ஆட்சி, சொந்த வீட்டில் இருந்தால் அவர் ஆட்சி. இப்போ உங்களுக்கு 7ல் சனி, இதுக்கு முன்னால் கண்டக சனி. வீட்டில் கணவன் மணி உறவில் பிரச்சனை, ரொம்ப அன்பை பார்த்துங்க, அன்பாக நீங்கள் நேசித்தவர்களுடைய இழப்புகள், இதெல்லாம் சனி உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துருப்பார். காரணம் தான் சொந்த வீட்டில் ஜம்முன்னு ஆட்சியாக அந்த கும்பராசியில் ஒரு சொந்த வீட்டில் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு உங்களை சிம்மத்துக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது சனி முடிஞ்ச வரைக்கும் கெடுதலை செய்திருப்பார். ஆனால் இப்பொழுது அவர் 8ல் குருவோடைய வீட்டில் அமர்கின்றார். குரு உங்களுக்கு பலமாக இருப்பார். குரு உங்களுக்கு யோகாதிபதி. வீடு கொடுத்தவன் ஒத்துழைக்க மாட்டான். எப்படி நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருந்தோம்னா நாம் என்ன வேணால் செய்யலாம், எத்தனை ஆணி வேணால் அடிச்சுக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் ட்ரில்லை போட்டுக்கலாம். ஆனால் இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நினச்சது நம்ம வாடகை வீட்டில் செஞ்சுருப்போமா, நீங்கள் 50,000 கூட கொடுங்க, 30,000 கூட கொடுங்க, அது ஃப்ளாட்டாக கூட இருக்கட்டும், சொப்பசிக்கேட்டு ஃப்ளாட்டாக வந்துடுவான். இல்லை அதாவது அசோசியேஷன் ஓனர் என்னப்பா நீ பாட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்க, நீ லேண்ட்லார்டா இது ஃப்ளாட் அப்படின்வான். ஆகையால் நம்மளுடைய இன்னொரு வாடகை வீட்டில் இருக்கின்ற பொழுது நமக்கென்று சில கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் வைத்து கொண்டு தான் ஆக வேண்டும். இது சனிக்கும் பொருந்தும்.
மனிதர்கள் கிரகங்களின் பிரதிபலிப்பு தான். நாம தனியாக நாம ஒரு கிரகங்கன்னா நம்ம ஏன் இன்னொரு கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம்? கிரகங்களின் பிரதிபலிப்பே மனிதர்கள். சிம்ம ராசி சூரியனுடைய ராசியில் பிறந்ததுனால்தான் நீங்கள் ஒரு தனிமையான ஒரு தனித்தன்மையான உங்களுடைய ஒரு செல்வாக்கு ஒரு தலைமை பொறுப்புன்னு இருக்காது. சூரியனுடைய பிரதிபலிப்பு. அப்படி பார்க்கின்ற சனி குருவோடைய வீட்டில் இருப்பதும் குரு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய 11ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆகையால் இங்கு குரு சனி உங்களுக்கு சனியை கட்டுப்படுத்துவார். அப்படி பார்க்கும் பொதுவாக குரு குரு தான் இருக்கின்ற வீட்டுக்கு 10ஆம் வீட்டை கிரகத்தை கட்டுப்படுத்துவார். பொதுவாக குரு பார்க்கின்ற இடத்தில் வீடு இல்லைனாலும் பிரச்சனை, அந்த வீடு தான். இப்போ குருவோடைய பார்வை நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ குருவோடைய பார்வை துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி இந்த இடங்கள்ல பதிகிறது. அங்கே கிரகமே இல்லைனாலும் அந்த வீட்டுடைய அந்த இடம் 5ஆம் இடத்துக்குரிய பாவ பலன்களே நிச்சயம் அதை கொடுக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறா, 3ஆம் இடம் முயற்சி தைரியம் வெற்றி சொன்னாங்க. கிரகமே இல்லை உங்கள் ராசியில ஜாதகத்தில் இல்லைனாலும் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்குரிய அந்த பாவ பலன்களை நிச்சயம் குருவால் அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் குரு தான் இருக்கின்ற வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். மேலும் என்னுடைய ஜோதிட குருமார்கள் கூறியிருப்பது பூர்வ புண்ணியாதிபதியான ஒரு கிரகத்துக்கு 10ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த 10ஆம் இடத்தில் இருக்கின்ற தசம கேந்திரத்தில் இருக்கிற கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் அம்மையார் ஜெயலலிதா அம்மா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்தில் பார்த்திருக்கின்றேன். அந்த ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு சுக்கிரனுக்கு 10 சுக்கிரன் அவங்க மிதுன லக்னம், சிம்மராசி மக நட்சத்திரம். நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெயலலிதா அம்மானா மக நட்சத்திரம், மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆண்டவங்க அவங்க. ஆக பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க, மாசி மகத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சிம்மராசினால் தான் இது உங்களுக்கு சொல்ல, மற்றவங்களாம் சொல்ல. அப்படி பார்க்கும்போது அவங்க மிதுன லக்னம், அவங்களுக்கு 5ல் இருக்கிற சுக்கிரனுக்கு 10ல் குரு இருப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு உங்கள் ராசியான சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய குருவுக்கு 10ல் சனி இருப்பதால் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நிச்சயம் குருவால் கட்டுப்படுத்தப்படும். எனவே இத்தகைய துலாம், தனுசு, கும்பம் பலம் பெறுவதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளை கொடுக்கும். இனி துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை லாபத்தில் குரு அமர்வது லாபம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் அஷ்டம சனி நடக்கிறது, ராசியிலே கேது இருக்கிறார். பொதுவாக கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றாலும் கேதுவால் அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும். இங்கே உங்களுடைய ராசியிலே கேது இருக்கிறார். பொதுவாக கேது ஆன்மீகத்துக்குரிய தொடர்புக்குரியவர் மற்றும் குழப்பவாதி. கேது இருக்கிற குட்டியை குழப்பி விட்டுருவார். ராகு ஆசைக்கு கொடுப்பார், கேது குழப்பத்தை கொடுப்பார். ராகு போகக்காரகன், கேது ஞானக்காரன். ராசி இருக்கிற கேது உங்களை முடிவெடுப்பதே தடுமாற்றத்தை கொடுப்பார். எனவே முடிவெடுக்கின்ற பொழுது நிதானம் தேவை. லாபம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரி நண்பர்களே, லாபம் நன்றாக இருக்கும். சில சமயங்களில் உங்களுடைய முடிவுகள் கோபமான சில முடிவுகள், கோபத்தை காட்டுவீர்கள். உங்களுடைய ஊழியர்கள் மீது அதிகமான கோபத்தை காட்ட கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். நீங்களே தான் அதை செய்வீர்கள். அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்திலும் வார்த்தையிலும் நிதானம். சிம்மராசி பட்டென்று பேசிக்கூடக்கூடியவர்கள். அதுவும் குறிப்பாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் அது தெரிந்தது. அவங்க ஜனன ஜாதக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், ராகு இதெல்லாம் இருந்ததுன்னா வார்த்தையில மிக மிக நிதானம் வேண்டும். தொழில் வியாபாரம் என்பது நம்மளுடைய ஜீவனம். ஆகையால் தொழில் வியாபாரத்திற்கு நண்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அஷ்டம சனியும் நடப்பது இந்த நேரத்தில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தை சனியும் பார்ப்பார். ஆகையால் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் கோபம் இருந்தால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சில இடர்பாடுகளையும் இழப்புகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகளை சற்று கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. வீண் செலவுகள், வீண் ஆடம்பர செலவு, பொதுவாக சிம்மராசி வீண் ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் கூறுவது வீண் செலவுகளை தவிருங்கள். லாபம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உத்தியோகத்தை பொறுத்தவரை இப்போ சிம்மராசிக்கு தொழில் வியாபாரி என்பதற்கு சொல்வது ஒரு மேலோட்டமாக, ஏன்னா அவங்க சொந்த தொழில் முதல்ல போட்டு செஞ்சவங்க. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்களிலே சில பிரச்சனைகள் வந்தாலும் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு இருக்கும். லாபத்தில் அமர்க்கின்ற குருவால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள். நான் குரு பலனில் நல்லா இருக்கு ஓஹோ, ஆனால் அதே சமயம் அஷ்டம சனின்னு உங்களுக்கு சனி பயிற்சியில் அப்பா பார்த்து அப்படின்னு 2 விதமாக சொல்ல முடியுங்களா? இங்கே குருவை சொல்லும்போது சனியே நம்ம தொட்டு தான் ஆகணும். ஆகையால் இங்கே உங்களுக்கு குரு நன்மையை செய்யக்கூடிய அதனால் சனி உங்களுக்கு 8ல் இருப்பதனால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் உயர் அதிகாரிகள் மீது மதிப்பு மரியாதையை கொடுங்கள். அங்கே தான் உங்களுக்கு சிக்கல் வரும். ஏன்னா குரு உங்களுக்கு லாபத்தில் நன்மையாக இருந்தாலும் குரு எப்பொழுதும்
உங்களை விட உயர்ந்தவர்கள், உங்களை விட உங்களுக்கு தொழில்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய பாஸ், உங்களுக்கு உங்களுடைய சீனியர், நீங்கள் ப்ராஜெக்ட் லீடராக இருந்தால் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. ஸோ அதனால் உத்தியோகத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளிடம் மதிப்பு மரியாதையை கொடுங்கள். சற்று கோபத்தோடு நீங்கள் ஏதாவது பேசினால் அஷ்டம சனியுடைய வேலையை சனி அவர் காட்டுவார். அவர்தான் உங்களுக்கு ஜென்மப்பாக. ஆகையால் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதுதான் இங்கே திரும்பவும் அழுத்தமாக சொல்வது. மேலதிகாரிகளிடம் அன்பும் பணிவும் காட்டுங்கள், பாசத்தை காட்டுங்கள். அதே சமயத்தில் கேட்க வேண்டியதை கேளுங்கள். நிச்சயம் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு செவிசாய்ப்பார்கள். ஆகையால் இந்த நேரத்தில் சக ஊழியர்களை நம்பாதீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் 7ஆம் இடத்துக்குரிய சனி 8ல் இருக்கிறதுனால சக ஊழியர்கள் நம்பாதீர்கள். அதே சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதனால், குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே சந்தோஷம் இருப்பதினால் எந்த ஒரு விஷயமும் இந்த 11ல் இருக்கிற குரு உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுப்பார். குறிப்பாக சிம்மராசிக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏற்றம் இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் என்றோ செய்த சில பிரச்சனைகளை குரு எடுத்து காட்டி விடுவார். ஆகையால் இந்த காலங்களிலே சக ஊழியர்களிடம் கவனம் வேண்டும். மனம் திறந்து வெளிப்படையாக எந்த ஒரு ரகசியத்தையும் பாருங்கள், இது இருக்குப்பா அது இருக்குப்பான்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடாது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகளுக்கு எப்படி இருக்கிறது? இந்த குருவாகப்பட்டவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ல் ராகு இருந்தாலும் சிக்கல்கள் இல்லை. கணவன் மணி உருவிலே அந்யோன்யம் இருக்கும். உங்களுடைய செயல்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார். எனவே குழந்தைகளும் கணவரும் அன்புக்குரியவரும் உங்களுக்கு பாசத்தை காட்டுவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால் மனம் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே சமயத்தில் இறை வழிபாடை அதிகப்படுத்த வேண்டும். தவறாமல் நீங்கள் வியாழக்கிழமை அசைவ உணவை உண்ணவே கூடாது. மேலும் சனிக்கிழமையும் அதே சமயத்தில் ராகுகால பூஜை செய்வது நல்லது. குறிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று காலபைரவரை 4:30 மணி 6 அதனால் நம்மளால் அந்த விடுமுறை என்பதனால் அந்த நேரத்தில் ராகு காலத்திலே பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. அதை செய்தால் நன்மைகள் நிச்சயம் இருக்கு. அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் என்று பார்க்கின்ற போது லாபத்தில் அமர்கின்ற குரு திருமண யோகத்தை தருவார். 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் அஷ்டம சனியும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அது இன்னும் இருக்கிறது. இதில் நாங்கள் திருக்கணிதம் படி மார்ச் 29 விடுறோம். இதில் வாக்கியப்படி அடுத்த வருஷம்ன்றாங்க. நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, நான் பின்பற்றுவது திருக்கணிதமே. ஆகால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சனி 8ல் இருக்கிறார். அதுதான் நிதர்சன உண்மை. எனவே இந்த நேரத்தில் லாபத்தில் குரு வருவது திருமண யோகத்தை கொடுக்கும். ஆனால் வெறும் நட்சத்திர பொருத்தம் மகம் பூரம் உத்திரம் இன்று அதற்கான பொருத்தத்தை பார்க்காமல் உங்கள் ஜாதகம் அவருடைய ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய மற்றொரு நிறுவனமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். வரன்களையும் தேடிக்கொள்ளலாம். என் தந்தை நடத்தும் நிறுவனம் தான். ஆகையால் நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே நீங்கள் அலையுங்கள். பதிவு இலவசமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயம். திருமணமாகாத சகோதரிகளுக்கு இருக்கிறது. பெற்றோர்களே வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீர்கள். ஜாதக பொருத்தம் மிக மிக அதிமுக்கியம். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனை ஏற்படும். நிறைய நண்பர்கள் முதுகுல குத்துவாங்க இந்த டைமில். ஏனென்றால் 7ல் ராகு இருக்கிறது, 8ல் சனி இருக்கிறது காரணம். ஆகையால் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் நிதானம் பொறுமை காட்டுவது, பெரிய முதலீடு செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கணும்னா குரு வக்ர காலங்களிலும் மிக கவனம்தான் வேண்டும். குரு வக்ரகாலம் மேலே கவனம்தான் வேண்டும். இந்த நேரங்களிலே கலைத்துறையில் சிம்மராசியில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் லாபத்தில் அமர்கின்ற குரு லாபத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதே சமயத்தில் சில துரோகிகள் பின்புறமாக உங்களுக்கு எதிராக பள்ளம் தோண்டுவார்கள். ஆகையால் யாரை வேண்டாலும் துரோகிகளை எதிர்கொள்ளுவது தான் சிரமம். எதிரியை கூட நீங்கள் எதிரிகள் உங்களை கண்டால் ஒதுங்கியே சென்றுவிட. அதுதான் சிம்மராசிக்குரிய தனித்தன்மை. ஆனால் துரோகிகளை அடையாளம் காண்பதில் சிரமம் இருக்கிறதா? நண்பர்கள் மீது அதிக பாசத்தை காட்டக்கூடியவர்கள் நீங்கள். எனவே இந்த சமயத்தில் கலைத்துறையில் கவனம்தான் வேண்டும் துரோகிகளிடம். அதே சமயத்தில் லாபம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அரசியல். சிம்மராசிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. சிம்மம் சூரியாதிபதி சிங்க ராசி இல்லையா? ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு அரசியல் யோகம் இருக்கிறதா? கட்டாயமாக அரசியல் யோகம்னு பார்க்கும்போது உங்களுக்கு குருவால் நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் 7ல் குரு ராசியில கேது
அப்புறம் தனி கட்சி தொடங்கலாம்லாம் யோசிப்பீங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது ஜாதகம் பார்த்துக்குங்க. இருந்தாலும் அரசியலில் குருவால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. முயற்சி தளர மாட்டீர்கள். 8ல் இருக்கின்ற சனி ஒரு முறை திருநாள் போகவில்லைன்னா போயிட்டு வரணும். சரிங்களா நண்பர்களே? அடுத்ததாக பார்க்கணும் மாணவர் கண்மணியில். மாணவர் கண்மணியில் குருவை பொறுத்தவரை பலமாக இருக்குது. ஆனாலும் சனி உங்களுக்கு 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தை பார்ப்பார். எனவே தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வதன் மூலம் கல்வியால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள், கொஞ்சம் அதாவது எதையும் பார்த்துக்கலான்ற ஒரு மாதிரியான சோர்வு, சோம்பேறித்தனம் இவையெல்லாம் அகலும். எனவே தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது நல்லது. இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பேச்சு பலாபலன்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பேச்சிலே சிம்மராசி அன்பர்களான உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள் புரிவார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. வணக்கம்.